முதல்ல ஸ்லீவ் பேப்பரை கட் பண்ணி வச்சுக்கிடணும். இது 2 இன்ச்சு வீதியில் கிடைக்கும். அதை 3ஆக டிவைட் பண்ணி கட் பண்ணி ரோல் பண்ணி வச்சுக்கிடணும். நான் இப்போ அதை கட் பண்ணிக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதை சுருக்கிறதுக்காக வேண்டி நிறைய இடங்களில் ரொம்ப ஸ்பீடாக ஓட்ட வேண்டி இருக்குது. ஓகே, இப்போ தேவையான ஸ்லீவ் எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதை நம்ம கோரில் சுற்றணும். ஏற்கனவே பாதி சுற்றிட்டேன். எப்படி சுற்றணுங்கிறது காட்டுறதுக்கு வேண்டி கொஞ்சம் சுற்றி காட்டுறேன். கோர் அங்கேயும் அசையாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நான் கீழே ஒரு மாஸ்க் டேப்பை வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கோரை வச்சு ஸ்லீவை சுற்றுறேன். காட்டன் ஸ்லீவு 1ஆம் நம்பரு நம்ம சுற்றக்கூடிய டொராய்டு கோரோட ஹைட்லேருந்து 1.5 மடங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கணும். அதை வைண்டிங் கம்பியை அதுக்குள்ளே விட்டு வைண்டிங்கை சுற்ற தொடங்கணும். வீடியோ ரொம்ப லென்த்தாக ஏறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எப்படி சுற்றணுங்கிறத காட்டிட்டு மற்ற இடங்களில் ரொம்ப ஸ்பீடாகிட்டு வீடியோவை ஓட்டுறேன். எக்காரணம் கொண்டும் பைண்டிங்கோட டைரக்ஷன் மாறக்கூடாது. அதாவது லெஃப்ட் டு ரைட்டுனா லெஃப்ட் டு ரைட்டு தான் எல்லா பைண்டிங்குமே போகணும். ரைட் டு லெஃப்ட்டுக்கு வரக்கூடாது. வரும்போது கண்டிப்பாட்டு வோல்டேஜ் அவுட்புட்டு குறைய ஆரம்பிக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுவிடுங்க. பிரைமரி வைண்டிங்கு 1217 சுற்று. அந்த சுற்று கரெக்டாக சுற்றிட்டோம்னா பிரைமரி தேவையான லோடு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் சுற்றும் போது கவுண்டிங்கில் எதுவும் மிஸ் பண்ணிட்டீங்க, அப்படி மிஸ் பண்ண மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு முக்கால்வாசி சுற்றி வரும்போது சீரியல் பல்பு போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி சீரியல் பல்பு போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக பல்பு எரியக்கூடாது. அப்படி எரியாத இருக்கும்போது தான் வைண்டிங் சுற்றினது கரெக்டாக அர்த்தமாகும். லேசாக கூட பல்பு எரியக்கூடாது. பார்த்துக்கிடுங்க.
நான் சாம்பிளுக்கு வேண்டி சீரியல் பல்பு போட்டு முக்கால்வாசி வரும்போது செக் பண்ணி பார்க்குறேன். லேசாக பல்பு எரியுது. அப்போ இன்னும் கொஞ்சம் வேண்டி சுற்றணும். நாம் அந்த மூங்கில் கம்பில் சுற்றி வச்சிருக்கக்கூடிய அவ்வளோ வெல்டிங் கரெக்டாக சுற்றினாலே நமக்கு கரெக்டாக வந்துடும். இருந்தாலும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் லேம்ப் போட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இப்போ நம்ம பிரைமரி சுற்றி முடிச்சாச்சு. இப்போ அதில் 1ஆம் நம்பர் சிலிவை சொருவி அதை இன்சுலேஷன் எடுத்து அதில் பிரைமரிக்கு உண்டான ஒயர் லீடை சோல்டரிங் பண்ணிடலாம். இப்போ பிரைமரி வைண்டிங்கோட லீடு ஒயர் சோல்டரிங் பண்ணிடுறேன். அதில் எப்படி ஸ்லீவ் ஒயர்லாம் போட்டு அடிக்கணுங்கிறத பார்த்துக்கிடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம முதலே கட் பண்ணி வச்ச ஃபிலிம் ஸ்லீவை இப்போ அதில் சுற்றிக்கிடுவோம். அது ஒரு 2-3 ரோல் அளவுக்கு சுற்றிக்கிட்டால் தான் நமக்கு அதுக்கு மேலே செகண்டரி சுற்ற முடியும். ப்ரைமரி செகண்டரிக்குள்ளே இன்சுலேஷனுக்காக வேண்டி அது சுற்றுறோம். இப்போ ப்ரைமரி முழுக்க முடிஞ்சிடுச்சு பாருங்கள். ஸ்லீவ்லாம் எல்லாம் அடித்து முடிச்சாச்சு. இனி இதுக்கு பிறகு செகண்டரி சுற்ற தொடங்க வேண்டியதான். இப்போ செகண்டரி 26-0-26 வைண்டிங் சுற்ற போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கம்பி 21ஆம் நம்பர் கம்பி. இந்த 21ஆம் கம்பியை 132 × 2 132 + 132 264 சுற்று அந்த மூங்கில் கம்பில் சுற்றிக்கிடுவோம். அது எப்படி சுற்றுறோன்னு பார்த்துக்கோங்க. நான் முதல்லையே இந்த மூங்கில் கம்பில் சுற்றுறதை ப்ரைமரி வைண்டிங்க்கு சுற்றின வீடியோ 1-2 பார்ட்டு எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. மொபைலில் ரெக்கார்டிங் பண்ணி அதை பிசியில் ஏற்றும் போது டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் நான் இப்போ காட்டுறேன். இதுதான் ப்ரைமரிக்கும் வைண்டிங்லேயும் நம்ம மூங்கிலில் சுற்றி எடுத்துக்கிடணும். அந்த பார்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. அதில் கார்னரில் இன்சுலேஷனை எடுத்து அதில் 2ஆம் நம்பர் ஸ்லீவு கோரோட ஹைட்டோட ஒரு 1.5 மடங்கு கூடுதலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி அதை சொருவி சுற்ற தொடங்கும். இப்போ செகண்டரி சுற்ற தொடங்கியாச்சு. இப்போ நம்ம 26 வோல்ட்டோட மிடில் பாதிக்கு வந்திருக்கோம். இதில் சென்டர் டேப்பிங் எடுக்கணும். அதை பாதியாக மடக்கி அதில் ஒரு 2ஆம் நம்பர் ஸ்லீவை சொருவி அதுக்கப்புறம் மீதி 132 வைண்டிங்கை சுற்றணும். ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல தான் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுடுங்க. ரிவர்ஸில் சுற்றிடாதீங்க. எந்த டைரக்ஷனில் நம்ம சுற்றிட்டு வரோமோ அதே டைரக்ஷனில் கண்டிப்பாக சுற்றணும். ரிவர்ஸில் சுற்றிட்டோம்னா அந்த 26-0-26 தனியாக பார்க்கும்போது வோல்டேஜ் காட்டும். ஆனால் 26-0-26ங்கும் போது நமக்கு எண்டு டு எண்டு வோல்டேஜ் 52 வராது, 0 வோல்ட்டு தான் காட்டும். பொலாரிட்டி மாறிடும்.
அதுக்காண்டி கண்டிப்பாட்டு டைரக்ஷன் மாற்றாமல் சுற்றணும். அது ஊற்றி ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. இப்போ அதுக்கும் லீடு ஒயர் சோல்டரிங் பண்ணிக்கலாம். இப்போ 26-0-26 சுற்றி முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு லீடு ஒயரு சோல்டரிங் பண்ணிடுவோம். இப்போ 26-0-26 முடிஞ்சிருச்சு. அதில் லீலாம் அடித்தாச்சு. அதுக்கு மேலேயும் நம்ம அந்த ஃபிலிம் ஸ்லீவு சுற்றணும். ஒவ்வொரு வைண்டிங் முடிக்கும் போது கண்டிப்பாக அது சுற்றணும். இப்போ அது மொத்தமாக சுற்றி முடிச்சிடும். அடுத்தது 12 வோல்ட்டு சுற்றணும். இந்த 12 வோல்ட்டு சிஸ்டம், அதாவது ஆம்பிளிஃபையரோட சிஸ்டம் போர்டுக்கு தேவையான சப்ளை எடுக்கக்கூடியது. அதனால் இதுக்கு அதிக ஆம்பியர் தேவையில்லை. ஒரு 300 to 500 மில்லி ஆம்பியர் போதுமானது. அந்த வைண்டிங் தான் இருந்தது அதில். அதனால் அந்த இதுக்கு 61 சுற்று. நான் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கம்பியோட கேஜி வந்து 32 SWG. அந்த கம்பியை போட்டு இப்போ நான் 61 சுற்று சுற்றுறேன். அதையும் பழைய மாதிரி தான் மூங்கில் கம்பியில் சுற்றி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அதை கோரில் சுற்றுறோம். இதே மாதிரி சிஸ்டம் வோல்ட்டுக்கு ஒரு 10 வோல்ட் வைண்டிங்கும் இருக்குது. அதுக்கு 51 சுற்று. அதுவும் இதே மாதிரி தான் 32, 33 கேஜி பிரச்சனை இல்லை. நான் 32வது கேஜி நம்பர் கேஜியில் போட்டு அது 51 சுற்று. அதையும் சேர்த்தே சுற்றிடுறேன். ரெண்டையும் சேர்த்து அதுக்கு பிறகு லீட் அடிக்கலாம். இப்போ எல்லா வைண்டிங்கும் சுற்றி முடித்தாச்சு. இப்போ அதை லேசாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் மீட்டரை போட்டு எல்லா வைண்டிங்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். முதல்ல ப்ரைமரியில் 2 ஒயரை போட்டு அடித்து அதை 220 கொடுத்துக்கிடுவோம். இப்போ செகண்டரியில் மீட்ரு வச்சு 26-0-26 செக் பண்ணுவோம். வோல்ட்டு ஓகே, 12 வோல்ட் அதுன்ட்டு ஓகே. அடுத்தது 10 வோல்ட்டு ஓகே. அடுத்தது 26-0-26 இருக்குது. எல்லாமே வோல்டேஜ் எல்லாம் கரெக்டாக வருது. ஒரு டெஸ்ட் லேம்ப் போட்டு அவுட்புட் வோல்டேஜையும் செக் பண்ணி பார்த்துருவோம். நான் அதுக்கு 12 வோல்ட்டு 50 வாட்ஸ் ஒரு பல்பு வச்சுருக்கேன், கேலஜன் பல்பு. அதை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம 10 வோல்ட்டு 12 வோல்ட்டு இது ரெண்டுக்கும் லீடு ஒயர் அடித்து ஸ்லீவ் ஒயர் சுற்றுவோம். இதில் லீடு ஒயர் அடிக்கும்போது எந்தெந்த வோல்டேஜுக்கு நம்ம லீடு ஒயர் அடிக்கிறோமோ அதுக்கு ஒரே மாதிரி கலரில் ஒயர் அடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ 12 வோல்ட்டுக்கு ப்ளூ, 10 வோல்ட்டுக்கு எல்லோ, அப்படி அந்த ஆம்பியர் கூட்டினதுக்கும் 26-0-26க்கும் நான் எல்லோ பிளாக் எல்லோ இப்படி வந்து இது ஒரிஜினலாகவே பழைய வைண்டிங்கில் இருந்த அதே ஒயர் தான் இதுலேயும் அடிக்கேன். புதுசாக நீங்கள் மாற்றி அடிக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு கலரை மெயின்டைன் பண்ணுங்கள். எந்தெந்த ஒரு வோல்டேஜுக்கும் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு கலர் அந்த மாதிரி இருந்தாச்சுன்னா லீட் அடிக்கிறதுக்கும் ரீடிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்ட மாதிரி கலர் போடாதீங்க, அதுவும் ஞாபகம் வச்சுடுங்க. இப்போ லீட் அடித்து முடிஞ்சு
இப்போ மேலே ஒரு ஸ்லீவ் பேப்பர் போட்டு நம்ம அந்த ஃபிலிம் ஸ்லீவு மேலே சுற்றிட வேண்டியதுதான். இது ஃபைனலாக சுற்றக்கூடியது. ஓகே, இப்போ ஃபைனலான ஸ்லீவும் சுற்றி முடித்தாச்சு. இப்போ அதில் லேபிள், பழைய லேபிள் இருந்துச்சு, இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் என்னங்கிறத மென்ஷன் பண்ண ஒரு ஸ்டிக்கரு. அந்த ஸ்டிக்கரை அப்படியே கிழித்து வச்சுருந்தேன். அந்த ஸ்டிக்கரை இதில் இப்போ நம்ம ஒட்டிடுவோம். ஏன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மரை இதை மாட்டக்கூடிய டெக்னீஷியனுக்கு கண்டிப்பாட்டு நம்ம வைண்டிங் பண்ணியிருக்கிறது அந்த லேபிளும் கரெக்டாக இருக்கணும், அதை காட்டணும் அவங்களுக்கு. அதை பார்த்து தான் அவங்க போர்டில் லீடு ஜாயிண்ட் அடிப்பாங்க. அந்த லேபிள் அதில் ஒரு 7 செல்லோ டேப் போட்டு ஒட்டி, பெரிய செல்லோ டேப் போட்டு மொத்தமாக மேலே ஒரு சுற்றி முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் முடிஞ்சது. ஓகே, வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோக்கள் எல்லாம் நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு தேவையான வீடியோக்கெல்லாம் பார்த்துக்கிடுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.